ஒரு சின்ன கிராமத்துல நல்ல மனசோட இருக்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு ரொம்ப அக்கறையோட தன்னோட பயிர்கள் எல்லாம் வளர்த்தாரு. தினமும் தண்ணி ஊத்துவாரு. அவர் தன் பயிர்களை நன்றாக பராமரிப்பாரு. ஒரு நாள் பெரிய புயல் வந்து கிராமத்தை அடிச்சது. கடும் மழையும் காத்தும் பயிரை சேதப்படுத்த ஆரம்பிச்சது. விவசாயி பயங்கர கவலையா நின்னாரு. என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சார். ஐயோ! என் பயிரெல்லாம் காய்ந்து போகின்றன. இப்போ நான் என்ன பண்றது? கண்ணா பயப்படாதே. மழைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வளர்கவும் கூடும். அதே நேரத்துல அழிக்கவும் கூடும். நம்ம பயிர் வலிமையா இருந்தா மழை அதை செழிக்க வைக்கும். இல்லாட்டி அதே மழை அதை அழிச்சிடும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும். நல்லது பண்ணுனா நம்ம உயரம் போவோம். கெட்டது பண்ணுனா நம்மளே நாமே தாழ்த்திக்குவோம். முதியவரோட வார்த்தைகள் விவசாயிக்கு ரொம்ப அர்த்தமா இருந்துச்சு. அவர் நம்ம செயல தான் எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டாரு. அவர் வேலையை இன்னும் சிரத்தையா பண்ண ஆரம்பிச்சார். பயிர்களையும் நிலத்தையும் நன்றாக பாதுகாத்தாரு. நாள்கள் கழிச்சு பயிர்கள் நல்லா வளர ஆரம்பிச்சுச்சு. இந்த கதையில இருக்கிற பாடம், மழை மாதிரியே நம்ம செயலும் நல்லதா இருந்தா உயர வைக்கும், கெட்டதா இருந்தா கீழ தள்ளும். அதனால நாம நல்லது பண்ணி நாமும் நல்லவங்களா வாழணும். இதுதான் வாழ்க்கையோட சத்தியம். திருக்குறள்ல சொல்ற மாதிரி, "கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை." அதாவது மழை வரவில்லை என்றால் நிலத்தை வறட்சியாக மாற்றும். அதே சமயத்தில் அது மழை பெய்தால் பயிர்கள் வளரவும் நிலத்தை செழிப்படையச் செய்யவும் செய்கிறது.